விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நாங்கள் ஜப்பான் போனோமே. ஜப்பான் இல்லை, ஜப்பான் கட்டிடக்கலையில் அமைஞ்ச இந்த புத்தர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். தமிழகத்திலேயே முதல் முறையாக தென்னிந்திய அளவில் 120 அடி உலக அமைதி கோபுரம் இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த புத்தர் சிலை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாரநாத் அப்படிங்கிற இடத்துல உள்ள புத்தர் சிலை. புத்தர் முதல்ல போதனை பண்ணும்போது தர்ம சக்ரா அப்படிங்கிற முத்திரையோடு தான் போதனை பண்ண ஆரம்பித்தார். அதை குறிக்கிற வகையில் தான் இந்த சிலை அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட அமைப்பே ஒரு வட்ட வடிவத்தில் இருக்குது. இது நாங்கள் மேல்புறத்தை சுற்றி வந்துட்டுருக்குறோம். இது புத்தரோட முக்தி நிலை. இந்த சிலை உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் குஷி நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த அமைதியை ரசிச்சுக்கிட்டே நம்ம போனோன்னா 3ஆவதாக இருக்கக்கூடிய புத்தர் சிலை நேபாளில் இருக்கக்கூடிய லும்பினி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. புத்தரோட பிறந்த கோலம் இது. கடைசியாக இருக்கக்கூடிய இந்த சிலை பீகாரில் இருக்கக்கூடிய புத்தகயா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது. இது புத்தரோட தவ கோலம். பாருங்கள், விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு எங்களோட கொலீக்ஸு பீகார், உத்தரப்பிரதேசம், நேபாள், ஜப்பான் எல்லாம் சுற்றி காட்டி எங்களுக்கு பெரிய இன்பதிர்ச்சியை கொடுத்தாங்கன்னா பாருங்களேன்.